வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். ஸோ எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த லாஸ்ட் மினிட், இந்த லாஸ்ட் 1 மந்த் தான் இன்னும் இருக்கு. இந்த 1 மந்த்ல நீங்க வந்துட்டு எப்படி சீக்கிரம் படிக்கலாம், ஓகேங்களா? என்ன மாதிரி ரிவிஷன் பண்ணலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கு, என்ன ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும், 11th 12th இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா, கொஸ்டின் டஃபா இருக்குமா, எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எழுத போறோம் இந்த எக்ஸாம், எஸ்ஜிடிய செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படிங்கிற எக்ஸாம் இல்லையா? கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும். ஸோ நிறைய நாளா வந்துட்டு இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்றவங்க, நிறைய வருஷமா வெயிட் பண்றவங்க இருப்பீங்க. இந்த ஒரு போஸ்டிங்காக நிறைய பேர் வந்துட்டு காத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்குலாம் வந்துட்டு எப்படி வந்து இந்த லாஸ்ட் 1 மந்த்தை எப்படி ப்ரொடக்டிவா வந்துட்டு கொண்டு போகலாம், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கலாம், எதை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு நான் நிறைய படிக்கல அப்படின்னா எந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வரும், ஸோ இதை மட்டும் கவர் பண்ணுங்க அப்படின்னு சில விஷயம் வந்துட்டு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக இந்த வீடியோ. ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்சனலாவே நிறைய கால்ஸ் வருது, மேம் எல்லாத்தையுமே படிக்க முடியல, நிறைய ப்ரோஸ் இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் இல்லாத மற்ற மேஜர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறப்போ ரொம்ப டஃபா ஃபீல் பண்றது வந்துட்டு எனக்கு தெரியுது. எல்லா ப்ரோஸும் எல்லா போயமும் எல்லாமே படிக்க முடியல, ரொம்ப டஃபா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல மெமரியில வச்சுக்க முடியல, அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ சிம்பிளா எப்படி வந்துட்டு நீங்க படிக்கலாம், என்னென்ன டாபிக்ஸ்க்குலாம் வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோல, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, உங்க கையில வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் இருக்கணும். ஓகே, புக்ஸை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வெளியே வர்றது கிடையாது. உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா 30 கொஸ்டின்ஸும் புக்ல தான் இருக்கு, ஓகேங்களா? ஏதாவது ஒரு மூலையில புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஏதாவது ஒரு 1-2 கொஸ்டின் பேப்பர்ல ரேரா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வெளியே இருந்து எடுக்கலாம், ஓகேங்களா? ஆனா எல்லா கொஸ்டின்ஸும் புக்ல இருந்து தான் வருது. நீங்க புக்ஸை தரவா படிச்சீங்கன்னா போதும். அண்ட் அடுத்து பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரைட்டா? நம்ம யூடியூப் சேனல்லயே அதாவது இந்த சிலபஸ்ல, இந்த நியூ சிலபஸ் புக்ல, நியூ புக்க சிலபஸா வச்சு வந்த எக்ஸாம்ல எல்லா ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 இருக்கட்டும் 2 இருக்கட்டும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்லயே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா கொஸ்டின்ஸும், ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 30 கொஸ்டின்ஸ் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், தரவா இருக்கணும், ஓகேங்களா? தெரவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் மீன் லைக் நீங்க மனப்பாடம் பண்ணிருக்கணும், மக்கப் பண்ணிருக்கணும், அது கிடையாது. புரிஞ்சு வச்சிருக்கணும், ரைட்டுங்களா? ஏன் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா, கிராமருக்கெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு, இப்ப ஐ ஹாவ் பீன் ரீடிங் ஃபார் 2 hours இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெர்ப் ஃபார்ம் கேட்டுருவாங்க, ஓகேங்களா? இல்லையா, இங்க வந்து ப்ரிப்போசிஷன் கேட்டு அங்க டேஷ் கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? சோ இங்க ஏன் ஹேவ் பீன் ரீடிங் வருது, இங்க ஏன் ஃபார் வருது, ஏன் சின்ஸ் வரல, ஓகேங்களா? இங்க ஏன் ஐ அம் ரீடிங்னு வரல, ஐ ஹாவ் பீன் ரீடிங்னு வருது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் இதே டைப்ல மத்த கொஸ்டின்ஸ் வரப்போ உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும், ரைட்டுங்களா? சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், கொஸ்டின் பேப்பரை நீங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கணும், ஓகேங்களா? சோ நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியே நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம், ரைட்டுங்களா? சோ அதே பாருங்க, இட் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல், ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு டூல். கண்டிப்பா இங்கிலீஷ்க்கு மட்டும் நான் சொல்றேன், எல்லா எக்ஸாமுக்குமே, ஐ மீன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே? ஸோ புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் கம்மிங் டு டாபிக்ஸ், என்ன டாபிக்ஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கேன். 1 to 5th உங்களுக்கு கேட்கிற விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா,
பேப்பர் 1ல சில கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. அதாவது வந்துட்டு அனிமலோட சவுண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ கவோட சவுண்டை நம்ம என்ன சொல்லுவோம், அண்ட் யங் ஒன்ஸ் அதோட குழந்தைகளை நம்ம என்ன பெயர் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் 1 to 5th நிறைய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது, ஓகேங்களா. பேப்பர் 1ல சொல்றேன். நமக்கு எஸ்டிடிங்கிற வரப்ப கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து இன்னுமே வந்துட்டு நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 கம்பேர் பண்றப்போ எஸ்டிடின்னு வரப்போ கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். எதிர்பார்க்கலாம், நம்ம டஃபாவே எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ டஃபா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு 30 கொஸ்டின்னா 30 கொஸ்டினுமே டஃபா இருக்கும் நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா. ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எல்லா எக்ஸாம்லயுமே வந்துட்டு 5% ஆஃப் த கொஸ்டின் வந்து டஃபா தான் இருக்கும். இப்ப நமக்கே 30 கொஸ்டின் யோசிச்சோம்னா ஒரு 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்து டஃபா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேங்களா. மீதி கொஸ்டின் நம்ம படிச்சு இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பா அது ஈஸியா தான் இருக்கும், ஓகேங்களா. நீங்க வந்துட்டு பயப்பட வேணாம். புதுசா எழுத போறோம், புதுசா அட்டென்ட் பண்ண போறோம், எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்க என்ன கேட்டாலும் அந்த புக்கு தான், ஓகேங்களா. அந்த புக்குள்ளாரதான் இருக்கும், ரைட்டா. அதுவும் நமக்கு சிபிடி அப்படிங்கறதுனால பேப்பர் 2ல சொல்றேன், சிபிடி அப்படிங்கறதுனால புக்கையே கொஸ்டின் பேப்பரா எடுத்திருக்காங்க, ரைட்டா. சோ எல்லா ஏரியால ஏன்னா அவ்வளவு செஷன்ஸா நடந்தது, எக்ஸாம்ஸ் வந்து அவ்வளவு செஷன்ஸா நடந்ததுனால நிறைய டாபிக் எல்லா டாபிக்ல இருந்துமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிருந்தது. சோ இதை தாண்டி கேட்கறதுக்கு ஒன்னும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு பேப்பர் 2ஓட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தது. சோ இது எஸ்டிடிக்கு வரப்போ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாலே போதும், ஓகேங்களா. சோ 11th 12th இருந்து கொஸ்டின் வருமா, இது வந்து நிறைய பேரோட டவுட். 11th 12th இருந்து கொஸ்டின் வரும். என்ன வரும் அப்படின்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஒர்க், ஓகேங்களா. 11th and 12th என்ன ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க, போயம் கொடுத்துருக்காங்க, சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா. சோ என்னென்ன லெசன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதோட ஆத்தர் யாரு, அந்த ஆத்தரோட டீடைல்ஸ்னு வரப்ப அவர் என்ன நேஷனாலிட்டி, அவர் என்னதான் அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த அவார்டு அவர் வாங்கினதுக்கான எதுக்காக வாங்கியிருக்காரு, ஓகே. சோ அந்த அவார்டு எந்த வருஷம் வாங்கியிருக்காரு, இந்த மாதிரி டீடைல்ஸ் புக்ல நீங்க எதையுமே தேடி போக வேணாம். புக்ல இருந்துச்சுன்னா, அந்த பாக்ஸ்ல இருந்துச்சுன்னா அது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. அவரோட மத்த ஒர்க்ஸ், ஓகேங்களா. சோ இதுதான் வந்துட்டு ஆத்தர் டீடைல்ஸ் சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது பட்ட பேர் கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி ஹானரபிள் டைட்டில்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது 11th and 12th, ஓகேங்களா. சோ ஆத்தர் டீடைல்ஸ் அப்படின்னாலே கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். என்ன ஒர்க் இருக்கு, அதோட ஆத்தர் யாரு, அதோட டீடைல்ஸ். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட், glossary பார்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். glossary-ல எல்லா லெசன், போயம், ப்ரோஸ் பின்னாடியே வந்துட்டு உங்களுக்கு glossary கொடுத்துருக்காங்க. glossary-யும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கிராமர் பார்ட். கிராமர்ங்கிறது உங்களுக்கு ஒன்றும் தனியா இதுல இருக்காது. நீங்க இஃப் கிளாஸ் 8th படிச்சதுதான் இங்கேயும் இருக்கும், ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் அங்க படிச்சதுதான் 6th to 10th என்ன படிச்சீங்களோ அதுதான் இங்க இருக்கும், ஒரு ரிவிஷன், அவ்வளவுதான், ஓகேங்களா. சோ புக் பேக் இது இல்லாத டோயினோ பாக்ஸ், இது மட்டும் 11th 12th நீங்க ஒரு ஹார்ட்லி ஒரு 2 days எடுங்க. 11th ஒரு நாள் ஃபுல்லா உட்காருங்க, 12th ஒரு நாள் உட்காருங்க, இதை படிச்சு முடிங்க, ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா. ஒரு 2 டைம் படிங்க. இந்த ஜூன் 1st வீக் அந்த மாதிரி ஒரு வாட்டி எடுத்து ஒரு வாட்டி படிச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா. சோ இதை மட்டும் நீங்க 11th 12th பாருங்க, இதுல இருந்துதான் கொஸ்டின் வரும். நீங்க புதுசா படிக்க போறீங்க, இல்ல எனக்கு வந்து ரொம்ப டஃபா இருக்கு, என்னால எல்லா ப்ரோஸும் எல்லா போயமும் எல்லா சப்ளிமெண்ட்ரியும் ஞாபகம் வச்சிருக்க முடியல அப்படின்னா நான் சொல்றேன் 6th to 10th கூட நீங்க இதே ஃபாலோ பண்ணலாம், ஓகேங்களா. சோ 6th to 10th வரப்போ அண்ட் அகைன் அங்கேயும் வந்துட்டு நீங்க எல்லா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, ஆத்தர் டீடைல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நீங்க ப்ரோஸ்குள்ளார, போயம்குள்ளார, சப்ளிமெண்ட்ரிக்குள்ளார வந்து கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஒரு என்ன சொல்றது, கேக்குற வெயிட்டேஜ் வந்து அதுக்குள்ளார கம்மி தான், ஓகேங்களா. நீங்க படிச்சிருந்தீங்கன்னா வெரி ஃபைன், ரொம்ப சந்தோஷம், படிங்க. நீங்க படிக்க வேணாம்னு நான் சொல்ல கிடையாது, புதுசா படிக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு இங்க 6th to 10th எங்க இருந்து கொஸ்டின் அதிகமா வரும் அப்படின்னா
ஆத்தர் டீடைல்ஸ். ஓகேங்களா, க்ளாசரி நீங்க படிச்சு வச்சே இருக்கணும். க்ளாசரியில இருந்து அதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாவே நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா, அதுக்குதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்றேன். சோ உங்களுக்கு வந்துட்டு க்ளாசரியில இருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்துடும். க்ளாசரியில இருந்தே வந்துடும். ஓகேங்களா, அண்ட் அகைன் உங்களுக்கு 6th to 8th வந்துட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். ஓகேங்களா, லாங்குவேஜ் செக் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது vocabulary பார்ட்ல வந்துட்டு கிராமர் எல்லாமே அதுல கவர் ஆயிடும். ரைட்டுங்களா, சோ இந்த ரைட்டிங் ஸ்கில், ரீடிங், லிசனிங் எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு லெசன்குள்ளார இருந்து ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரிக்குள்ளார இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ், ஹார்ட்லி 3 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, உள்ளார இருந்து நான் சொல்றேன். ஆனா நீங்க போயம் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் போயம் லைன் கொடுத்துட்டு இது யார் எழுதுனதுன்னு கேட்டுருவாங்க இல்லையா. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கிறப்போ உங்களுக்கு வந்து அதோட லைன் தெரிஞ்சிருக்கணும். இந்த போயம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ப்ரோஸ், சப்ளிமெண்ட்ரின்னு வரப்போ நீங்க எல்லா ஸ்டோரியும் படிக்கணுமா அப்படின்னா அதுல வந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கம்மி தான். ஓகேங்களா, சோ ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்காக நீங்க 6th இருந்து 10th வரைக்கும் எல்லா ப்ரோஸையும் நான் படிக்கிறேன், சப்ளிமெண்ட்ரியும் படிக்கிறேன்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட்ல டைம் வேஸ்ட் தான் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அதோட கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த க்ளாசரி பார்த்து, கிராமர், வெக்காபுலரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கதான் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். டூ யூ நோ பாக்ஸ், எஸ். சோ டூ யூ நோ பாக்ஸ் எங்க இருக்கோ அது வந்து கம்பல்சரி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சோ நீங்க படிச்சிருந்தீங்க, எனக்கு இந்த ப்ரோஸ் தெரியும் மேம், இதை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், இந்த சப்ளிமெண்ட்ரி தெரியும், இதை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. ஆனா புதுசா படிக்க போறீங்கன்னா நீங்க அதுல படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா, சோ 6th இருந்து 12th வரைக்கும் நான் சொல்றதை இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன ப்ரோஸ் இருக்கு, என்ன போயம் இருக்கு, என்ன சப்ளிமெண்ட்ரி இருக்கு, அதோட ஆத்தர் யாரு, ஆத்தர் டீடைல்ஸ் யாரு, க்ளாசரி ஒரு டாட்டி ஃபுல்லா பாத்துக்கோங்க. டூ யூ நோ பாக்ஸ் எங்கெங்க பாக்ஸ் கொடுத்துக்கோங்களோ எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அண்ட் லெசனுக்கு பேக் சைட்ல இருக்க அந்த வெக்காபுலரிக்கு அடுத்து இருக்க அந்த ரீடிங், ரைட்டிங் எல்லா ஸ்கில், என்ன கிராமர் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. இங்க இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. உங்களுக்கு லெசனுக்குள்ளார இருந்து கொஸ்டின்ஸ் வருதானா வருது. ஆனா அதோட அதாவது ஒரு 2 மார்க்குக்காக நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒரு 2 days 3 days உட்காரணும்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து வேஸ்ட். அதுக்காக சொல்றேன். ஓகேங்களா, சோ புதுசா படிக்க போறவங்க புதுசா இனிமேதான் இந்த லெசன் படிக்கணும்னா அப்படி படிக்க வேணாம். லாஸ்ட் மினிட்ல நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுலயே வந்துட்டு ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக நான் சொல்றேன், ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரியில உள்ளார புதுசா படிக்க போறீங்கன்னா படிக்க வேணாம். ஓகேங்களா, ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு லெசன்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்குன்னா அடுத்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அந்த மாதிரி எந்தெந்த கொஸ்டின்ல வந்திருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க பாத்துக்கோங்க. சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னாலே definitely you will get some ideas. okay, so எப்படி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எப்படி கொஸ்டின் கேட்டா நம்மளால அட்டென்ட் பண்ண முடியுங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, சோ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ரொம்ப வைஸா நீங்க வந்துட்டு சூஸ் பண்ணணும். என்ன டாபிக் நம்ம படிக்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பக்காவா பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும். ஏன்னா இவ்வளோ நாள் படிச்சுட்டு லாஸ்ட் மினிட்ல எல்லாத்தையும் படிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிக்க கூடாது, நம்ம குழப்பிக்க கூடாது. படிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். நான் யாரையும் படிக்க வேணாம்னு நான் சொல்ல, மறுபடியும் புரிஞ்சுக்கணும். புதுசா படிக்கிறவங்கள நான் சொல்றேன். ஓகேங்களா, புதுசா நீங்க படிச்சு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைம் வேஸ்ட் பண்ணி, ஓகேங்களா, சோ பழசையும் நீங்க மறந்து ரிவிஷன் பண்றது, நீங்க படிக்கிறது விஷயமே கிடையாது, ரிவிஷன் பண்ணும். நீங்க எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்றீங்களோ அதுதான் வந்துட்டு என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஒரு டைம் படிக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல ஞாபகம் வராது. ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா 24 hours ஒரு ரிவிஷன் பண்ணும். 1 weekல ஒரு ரிவிஷன் இருக்கணும். 1 monthல ஒரு ரிவிஷன் இருக்கணும். 3 monthsல ஒரு ரிவிஷன் இருக்கணும். 6 monthsல ஒரு ரிவிஷன் இருக்கும். ஓகேங்களா, 1 2 3 4 5 இந்த 5 ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்துட்டு என்ன சொல்றது, கண்டிப்பா மறக்கவே மறக்காது. அவ்வளவு ஞாபகத்துல கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா, ஒரே ஒரு வாட்டி படிச்சுட்டு டைரக்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போனோம்னா கண்டிப்பா நமக்கு என்ன சொல்றது அது ஞாபகத்துக்கு வராது. இன்னும் 1 month தான் இருக்கு அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு டைம் படிக்கிறீங்கன்னா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, சோ இப்படி ரிவிஷன் பண்ணணும்னா நீங்க எந்த அளவுக்கு அதை படிச்சிருக்கணும் பாத்துக்கோங்க. ஓகே, சோ எல்லா ப்ரோஸ் எல்லா ஸ்டோரியும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா,
சோ இதுதான் இந்த மாதிரி இந்த glossary, author details, grammar இதுலதான் வந்துட்டு கொஸ்டின் அதிகம் வருது. Do you know box கம்பல்சரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுலதான் கொஸ்டின்ஸ் வருது. லெசனுக்குள்ளார நான் சொல்றது போயம்க்கு இல்ல, லெசன் ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்டரி சொல்றேன். உள்ளார இருந்து கொஸ்டின்ஸ் வருது. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? அதுவும் கூட சம்டைம்ஸ் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறப்போ நீங்க அந்த கொஸ்டினை ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த ஸ்டோரி தெரிஞ்சிருந்தா போதுங்கிற அளவுக்கு தான் கொஸ்டின் கேட்பாங்க. பெருசா ஒன்னும் டீப்பா இது வரைக்கும் கேட்கல. எஸ். சோ 11th 12th 6th to 12th வரைக்குமே நீங்க இதை படிச்சுட்டு எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்னா நீங்க உள்ள போலாம். ஓகே. சோ போயமும் கூட பொய்டிக் லைனும் கூட ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்ட பொய்டிக் லைன் இந்த லைன்ல இருந்து கேட்டு இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அடிக்கடி கேக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க கம்பல்சரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. அந்த போயம்ல இந்த லைனை மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பாங்க. திங்க் ஆஃப் பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர். இது யார் எழுதுனது? இந்த போயம் யார் எழுதுனது? ஓகேங்களா? ஜான் கீட்ஸ். சோ அவர் எதுல இருந்து அதை எடுத்திருப்பாரு? அவர் வந்து என்எம்ஏல இருந்து எடுத்திருப்பாரு. சோ இந்த ஒரு லைனை வச்சே வந்துட்டு என்ன சொல்றது, அந்த உள்ளார இருந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. இந்த ஒரு லைன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்தீங்கனாலே வந்துட்டு எந்த லைன்ல இருந்து எந்த போயம்ல இருந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த போயமை திரும்ப திரும்ப ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா வந்துட்டு உங்களோட ரிவிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எஸ். ஓகே. எஸ். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1 to 5th இருந்து கேட்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கேட்கலாம். எஸ்டிடிக்கு ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 or 2 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? சோ எங்வன்ஸோட பேரு, அதோட சவுண்ட்ஸ், ஒரு அனிமலோட சவுண்ட் பேரு, ஓகேங்களா? கலெக்டிவ் நவுன் எல்லாம் கேக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்துட்டு பாத்துக்கணும். ஓகேங்களா? எஸ். சோ இதுதான் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ண வேண்டிய விஷயங்கள். ரைட்டா? எஸ். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நீங்க இங்கிலீஷ்க்கு என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் எஸ்டிடிக்கு. சோ உங்களுக்கு தேவைன்னா அது பாருங்க. ஓகேங்களா? சோ டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.